வணக்கம் மக்களே, இது பிராண்டி செய்திகள். சாம்பார் வைக்கலான்னு கடைக்கு போனா அங்க முருங்கக்காய் விலை இப்போ சும்மா தக தகன்னு கொதிக்குது. ஈரோடு மார்க்கெட்ல முருங்கக்காய் விலை இறங்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது மக்களே. என்னாச்சுன்னு கேட்டா, வரத்து கம்மியானதால ரேட்டு கிடுகிடுன்னு ஏறி போச்சாம். முருங்கக்காய் வாங்கலான்னு போன மக்கள் இப்போ வெறும் கையோட பேஜாராகி வர்ற அந்த ஷாக் ரிப்போர்ட் இதோ. மேட்ரு என்ன மக்களே, ஈரோடு மற்றும் சுத்துப்பட்டி ஏரியாவில் விளைச்சல் கம்மியானதால மார்க்கெட்டுக்கு வர முருங்கக்காய் மூட்டைங்க ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. கிடுகிடு ரேட்டு முன்னாடி 40-50க்கு வித்துட்டு இருந்த 1 கிலோ முருங்கக்காய் இப்போ சும்மா செஞ்சுரி அடிச்சு 150 ரூபாயை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் மைண்ட் வாய்ஸ், 1 கிலோ முருங்கக்காய் வாங்குற காசுக்கு அரை கிலோ கறியே எடுத்துடலான்னு சொல்லி மக்கள் எல்லாரும் முருங்கக்காய் பக்கமே போக பயப்படுறாங்க மக்களே. ஹோட்டல்காரங்க கூட இப்போ சாம்பார்ல முருங்கக்காவை தேடி தேடி போடுற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. உண்மையிலே இங்க என்ன நடக்குதுன்னா மக்களே, வரத்து குறைவு, பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதால பூக்களெல்லாம் கொட்டி போய் காய் பிடிக்காம போனதுதான் இந்த விலையேத்தத்துக்கு காரணமா? வியாபாரிகள் புலம்பல், விலை அதிகமா இருக்கிறதால யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கும் லாபம் இல்லைன்னு வியாபாரிகளும் இப்போ கடை விரிச்சேன் கொள்வார் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு உட்கார்ந்துருக்காங்க மக்களே. முருங்கக்காய் விலை எப்போ குறையும், சாமானியன் எப்போ நிம்மதியா சாம்பார் வைப்பான்? இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. இந்த விலையேத்தம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்க ஆவேசத்தை தெரிக்க விடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் பிராண்டி யாஷ்.